வணக்கம் அபிரகாம். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவரின் 13 வயது மகள் முன்னல்வாள் கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று முன்தினம் மாலை பள்ளி முடிந்ததும் அரசு பேருந்தில் வீட்டுக்கு சென்றுள்ளார். பேருந்து கிருஷ்ணாபுரம் நிறுத்தத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது பின்பக்க படிக்கட்டு வழியாக மாணவி தவறி விழுந்துள்ளார். அப்போது அவர் தவறி விழுந்ததில் அவரது தலை மற்றும் வலது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் மாணவி சுகந்தியை மீட்டு உடனடியாக நீடாமங்கலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் உயர் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்துக்கான காரணம் குறித்து நீடாமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையின் அடிப்படையில் குறிப்பாக இந்த விவகாரத்தில் அரசு பேருந்து நடத்துனர் சுரேஷ்குமார் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி அவரை பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். மேலும் அரசு பேருந்தில் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய மாணவி கீழே விழும் சிசிடிவி காட்சி தற்போது அனைத்து பகுதிகளிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி ஜெய்விந்த். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே அரசு பேருந்தில் இருந்து அரசு பள்ளி மாணவி தவறி விழுந்து படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தில் அரசு பேருந்து நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்ததான முக்கிய தகவலை எமது செய்தியாளர் ஜெய்விந்த் வழங்கியிருக்கட்டும். விரிவான தகவலை பின்வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.